ஹலோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு டவுட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு பெரிய டவுட்டு, செடிகளுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணுறீங்க? அதுதான் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. இவ்வளோ நாள் பூச்சிக்கெல்லாம் என்ன மருந்து அடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? அது ஆக்டினா சொல்லியிருக்கேன், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் உரம் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இளந்தப்பழ செடியில் ஒரு பழமாக தான் இப்போ பழுத்து பழுத்து வருது. ஸோ இன்றைக்கும் ஒரு பழம் வந்து பழுத்துருந்துச்சு, அதை தான் வந்து பறித்தேன். இது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் துவர்ப்பாகவும் இருந்துச்சு, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்ன உரம் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை யாரும் பார்க்க மாட்டீங்க, சண்டைக்கு தான் வருவீங்க. ஸோ நானே சொல்லிடுறேன். கிச்சன்லேருந்து வரக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, தோல், முட்டைத்தோடு, உள்ளித்தோடு, இந்த மாதிரி எல்லா வேஸ்ட்டையும் நல்லா தண்ணியில் புளிக்க வச்சு 3 நாள் இல்லை 4 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் செடிக்கு ஊற்றிட்டு வந்தாலே போதும். மழை டைம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் மழை தண்ணியிலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ மழை இல்லாத டைமில் அதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோவும் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக